ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா, ஜனவரி 2025 மாத நடப்பு நிகழ்வுகளை முக்கியமான கேள்விகள் தான் பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்கக்கூடிய முக்கியமான கேள்விகள் தான் பார்க்க போகிறோம். வீடியோ முழுமையாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கேள்வி, மக்கள் தொகை பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ள நாடு எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, இந்தியா. மக்கள் தொகை பட்டியலில் முதலிடம் பார்த்தீங்கன்னாக்கா இந்தியா தான் இருக்கு. அடுத்த கேள்வி, இந்தியாவின் புதிய மஞ்சள் வாரியத்தின் தலைமையகம் எங்குள்ளது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, நிஜாமாபாத். எந்த மாநிலம் பார்த்தீங்கன்னா தெலுங்கானா. புதிய மஞ்சள் வாரியத்தின் தலைமையகம் பார்த்தீங்கன்னாக்கா தெலுங்கானா மாநிலத்தில் நிஜாமாபாத்தில் இருக்கு. அடுத்த கேள்வி, இவற்றில் எங்கு தொல்லியல் அனுபவ அருங்காட்சியகம் திறக்கப்பட்டுள்ளது? சரியான விடை ஆப்ஷன் சி, வட்நகர். வட்நகர் எங்க இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா குஜராத் மாநிலத்தில் இருக்கு. தொல்லியல் அனுபவ அருங்காட்சியகம் பார்த்தீங்கன்னாக்கா குஜராத் மாநிலத்தில் வட்நகர்ல திறந்திருக்காங்க. நான்காவது கேள்வி, 25வது மாநில அரசு பணியாளர் தேர்வாணைய தலைவர்கள் மாநாடு எங்கு நடைபெற்றது? சரியான விடை ஆப்ஷன் சி, பெங்களூர். மாநில அரசு பணியாளர் தேர்வாணைய தலைவர்களுக்கான 25வது கூட்டம் பார்த்தீங்கன்னாக்கா மாநாடு பார்த்தீங்கன்னாக்கா எங்கனாக்கா பெங்களூர்ல நடைபெற்றது. அடுத்து 5வது கேள்வி, தேசிய பேரிடர் மீட்பு படை எழுச்சி தினம் கடைபிடிக்கப்படுவது எப்போது? சரியான விடை ஆப்ஷன் டி, ஜனவரி 19. தேசிய பேரிடர் மீட்பு படை எழுச்சி தினம் பார்த்தீங்கன்னாக்கா ஜனவரி 19 கடைபிடிக்கப்படுகிறது. 6வது கேள்வி, திருவள்ளுவர் கலாச்சார மையம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, யாழ்ப்பாணம். திருவள்ளுவர் கலாச்சார மையம் பார்த்தீங்கன்னாக்கா யாழ்ப்பாணத்தில் தொடங்கியிருக்காங்க. 7வது கேள்வி, புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ள வெர்ஜின் தேங்காய் எங்கு கிடைக்கிறது? சரியான விடை ஆப்ஷன் சி, அந்தமான் அண்ட் நிக்கோபார் தீவுகளில் பார்த்தீங்கன்னாக்கா புவிசார் வழங்கப்பட்டுள்ள வெர்ஜின் தேங்காய் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே இருக்கு. 8வது கேள்வி, அமெரிக்காவின் எத்தனையாவது அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றார்? சரியான விடை ஆப்ஷன் பி, 47. 47வது அதிபராக தான் டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றிருக்கார். 9வது கேள்வி, பள்ளி சாரம் என்னும் புதிய வலைப்பக்கத்தை தொடங்கியுள்ள மாநிலம்? சரியான விடை ஆப்ஷன் சி, தமிழ்நாடு. பள்ளிச்சாரம் எனும் வெப்சைட்டை யார் ஓப்பன் பண்ணியிருக்காங்கனாக்கா தமிழ்நாடு அரசு தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பல நாடுகள் பங்கேற்ற லா ஃபெரோஸ் கடற்படை பயிற்சியை நடத்திய நாடு எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, பிரான்ஸ் நாடு. என்ன கடற்படை பயிற்சி பார்த்தீங்கன்னாக்கா லா ஃபெரோஸ் யார் நடத்துது பார்த்தீங்கன்னாக்கா பிரான்ஸ் நாடு. 11வது கேள்வி, உலக பொருளாதார மன்றம் 2025ஆம் ஆண்டுக்கான கூட்டம் எங்கு நடைபெற உள்ளது? சரியான விடை ஆப்ஷன் பி, சுவிட்சர்லாந்து. 12வது கேள்வி, 85வது அகில இந்திய சபாநாயகர் மாநாடு எங்கு நடைபெற்றது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, பாட்னா. அகில இந்திய சபாநாயகர்கள் மாநாடு அது எத்தனாவது பார்த்தீங்கன்னா 85வது. எங்கு நடைபெற்றதுன்னா பாட்னாவில் நடைபெற்றது. 13வது கேள்வி, அரபிகா மற்றும் ரோஸ்டா ரக காஃபியின் மிகப்பெரிய உற்பத்தியாளராக விளங்கும் மாநிலம் எது? சரியான விடை ஆப்ஷன் சி, கர்நாடகா. என்ன ரகம் பார்த்தீங்கன்னாக்கா அரபிகா மற்றும் ரோஸ்டாவோட மிகப்பெரிய உற்பத்தி எங்கே பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா கர்நாடகாவில் தான் அதிகமாக பண்ணுறாங்க. 14வது கேள்வி, உலகின் மிகப்பெரிய புகையிலை உற்பத்தியாளராக விளங்கும் நாடு எது? சரியான விடை ஆப்ஷன் சி, சீனா.
புகையிலை உற்பத்தியாளர் பார்த்தினாக்கா சீனா. அதிக அளவில் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சீனா தான். அடுத்து 15வது கேள்வி, வணிகம் செய்வதற்கான தயார் நிலை பி ரெடி அறிக்கையானது எந்த அமைப்பினால் வெளியிடப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் ஏ உலக வங்கி. 16வது கேள்வி, இந்தியாவின் முதலாவது வானிலை மற்றும் வானியல் ஆய்வகம் எங்கு அமைக்கப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் பி மெட்ராஸ். இந்தியாவின் முதலாவது வானிலை மற்றும் வானியல் ஆய்வகம் எங்க இருக்குனாக்க மெட்ராஸ்ல. 17வது கேள்வி, இவற்றில் எந்த மாவட்டத்தில் குடும்பாலூர் அகழ்வாராய்ச்சி தளம் அமைந்துள்ளது? சரியான விடை ஆப்ஷன் டி புதுக்கோட்டை. 18வது கேள்வி, மின்சார வாகன உற்பத்தி மையம் என அழைக்கப்படுகின்ற மாநிலம் எது? சரியான விடை ஆப்ஷன் சி தமிழ்நாடு. மின்சார வாகன உற்பத்தி மையம் என அழைக்கக்கூடிய மாநிலம் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு. 19வது கேள்வி, நாட்டின் முதல் கடலோரம் மற்றும் கடல் பறவைகளின் கணக்கெடுப்பானது எந்த மாநிலத்தில் நடத்தப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் டி குஜராத். 20வது கேள்வி, இவற்றில் பேங்க் நெட் வலைதளம் எதனுடன் தொடர்புடையது? சரியான விடை ஆப்ஷன் ஏ இணைய வழி ஏலம். 21வது கேள்வி, எந்த மாநிலத்தில் 100 வயது வாக்காளர்கள் அதிகமாக உள்ளனர்? சரியான விடை ஆப்ஷன் பி பீகார். பீகார் மாநிலத்தில் தான் 100 வயதுக்கு மேலான வாக்காளர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. 22வது கேள்வி, 2030க்குள் இந்தியாவில் எத்தனை பொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது? சரியான விடை ஆப்ஷன் சி 10,000. 23வது கேள்வி, இவற்றில் எந்த மாநிலம் விண்வெளி மற்றும் பாதுகாப்பு கொள்கை 2024 வெளியிடப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் ஏ உத்தரப்பிரதேசம். 24வது கேள்வி, சர்வதேச T20 போட்டிகளில் அதிக விக்கெட்டுகள் வீழ்த்திய இந்திய பந்து வீச்சாளர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி ஹர்ஷ்தீப் சிங். அடுத்த கேள்வி, இந்தியாவின் முதல் ஆப்டிக்கல் பூங்கா எங்கு அமைக்கப்பட உள்ளது? சரியான விடை ஆப்ஷன் பி மகாராஷ்டிரா. ஆப்டிக்கல் பூங்கா எங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா மகாராஷ்டிராவில் அமைக்கப்பட உள்ளது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.